என் பேரனுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதை பத்திரமா எடுத்து வைக்க வேண்டியது இந்த சூரியோட கடமை. என்ன? ஆமா 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 பாக்ஸுக்காக தான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். முதல்ல பாக்ஸை கொடுங்க தாத்தா. பாக்ஸ் இல்லாம உன்னால இருக்கவே முடியாதோ? சூரி, பாக்ஸ் இல்லாம இல்ல, பாக்ஸோட ஓனர் இல்லாம. இப்பவாவது என் பேரனுக்கு பொறுப்பு வருதே. தாத்தா, பாக்ஸ் எங்க தான் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். எதுக்கு? வெறும் டப்பா வச்சு என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ண போறேன்? நான் அதை எடுத்து போய் திருப்பி கொடுத்துருவேன். நான் தரலன்னா டேய் இங்கே பேசுடா. யார்கிட்ட இந்த போனு? பர்சனல் கால். ஓ, அந்த டிஃபன் பாக்ஸா? சரி, பேசு பேசு பேசு. விளையாடாதீங்க தாத்தா. லவுட் ஸ்பீக்கர்ல போடுறா. நீங்க எப்படி பேசுறீங்கன்னு பார்த்துதான் என் விளையாட்டை நிறுத்தணுமா இல்லையான்னு நான் சொல்லுவேன். அப்படித்தானே அசோக்? ஆமா 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 பக்கா. சரி. ஹலோ ஹலோ ராம், எங்க இருக்கீங்க? ஏன் உங்க டெஸ்க் கிட்ட நீங்க வரவே இல்ல? நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க வரலன்னா நான் கிளம்புறேன். எப்போ வருவீங்க? அது இங்கதான் பக்கத்துல பாஸ் கூப்பிட்டாருன்னு வந்துட்டேன். கண்டிப்பா வருவீங்கல்ல? ஒரு 5 to 10 minutesனா நான் இங்கேயே வெயிட் பண்றேன். லஞ்ச் பாக்ஸை கொடுத்துருங்க. பாக்ஸ நாளைக்கு தரேனே. நாளைக்கா? அது பாஸ் கூட மீட்டிங்க்கு வந்துட்டேனா, அதனால பாக்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? லஞ்ச் பாக்ஸை தொலைச்சிட்டீங்களா? ஐயோ, தொலைக்கிறேங்க, மறந்துட்டேன், அவ்வளோதான். பாக்ஸை கண்டிப்பா நாளைக்கு கொடுத்துடுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்திருக்கலாம்ல. இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்களே. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி இருப்பீங்களோ? நாளைக்கு எனக்கு லஞ்ச் பாக்ஸ் வேணும். ப்ளீஸ் மறந்துடாதீங்க, கொண்டு வந்துருங்க. யா, ஷூர் ஷூர். இன்னொரு பாக்ஸ் வேற அசோக் சார் கிட்ட இருக்கான். அவர்கிட்ட எப்படி கேக்குறது? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்காங்க. நீ கூட என்கிட்ட மாட்டிக்கிட்ட. என்ன? டேய், உங்க ரெண்டு பேரையும் அந்த பொண்ணு நல்லா திட்டுறாடா. தாத்தா, என் பிரச்சனை என்னன்னு இப்பயாச்சும் புரிஞ்சுதா? அந்த பாக்ஸை கொடுங்க. போன் கால் வரத்துக்கு முன்னாடி நீ கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். ஆனா இப்போ நோ வே, சான்ஸே இல்ல. தாத்தா, உன்னால முடிஞ்சா வாங்கிக்கோ. என்னங்க எல்லாத்தையும் கேட்டிங்களா? எதையும் மிஸ் பண்ணல? மிஸ் பண்ணிட்டீங்களா? சரி, வரேன். எதையும் மிஸ் பண்ணலையான்னு கேட்டானே. எதையாவது மிஸ் பண்ணிட்டேனா? அக்கா கிட்ட போய் சொல்லணும். தாத்தா, விளையாடாதீங்க ப்ளீஸ். என் பாக்ஸ் என்கிட்ட கொடுங்க ப்ளீஸ். ராம், கொஞ்சம் இரு. நிஜமாவே மறந்து போச்சுடா. அந்த பாக்ஸ எங்க வச்சேன் தெரியல. தாத்தா, உங்ககிட்ட எம்ப்ளாயி ஸ்கீமை பத்தி பேசலான்னு வந்தா நீங்க என்னடானா இங்க விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. எம்ப்ளாய் ஸ்கீமா? சரி, சொல்லுடா. பேசலாம், ஆனா பாக்ஸை முதல்ல என்கிட்ட கொடுங்க. நாளைக்கு ஞாபகப்படுத்து. 2 வேலையும் ஒரே தடவை செய்ய என்னால முடியாது. ஸ்கீம் பத்தி சொல்லணும்னு சொன்னல, அத சொல்லு. சூரி, நான் ஒன்னும் அவன மாதிரி பொறுப்பு இல்லாதவலாம் இல்ல. எனக்கும் பொறுப்பு இருக்கு. இங்க பாரு. கெஸ்ட் ரூம்ல இருக்கிற லக்கேஜ் எல்லாம் நீ எடுத்துட்டியா? இன்னும் இல்ல மேடம். என்னாச்சு? சீக்கிரம் போய் எடுத்து வை. அக்கா அக்கா அக்கா, ராமு அசோக்கும் மாமா கிட்ட பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன்க்கா. அது என்னமோ பாக்ஸ் ஸ்கீம் அப்படி ஏதோ பேசிக்கிட்டாங்கக்கா. பாக்ஸ் ஸ்கீமா? அசோக் கூட ஏதோ ரொம்ப டென்ஷனா ரூமை விட்டு வெளியே போயிட்டான். ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா? லாஸ்ல இருக்கும். அதுக்கு தான் ஸ்கீமை பத்தி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, நீ போ.
இல்ல, எனக்கு இதுதான் வேணும், இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இங்கே தான் இருப்பேன். நான் கூப்பிட்டாதான் நீங்க வரணும். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத போ. உன் வீடு மட்டும் பெருசா இருக்கு, அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. நாம விளையாடுறதுக்கு முன்னாடி நீ தானே கேட்ட அந்த வீடு தான் வேணும்னு சண்டை போட்டல. இப்ப வந்து என்னோட வீடு கேக்குறியா? அந்த வீட்டை நீயே எடுத்துக்கோ. ஸ்ரேயாஸ், நீ வர வர பேட் பாயா மாறிட்ட. நானா பேட் பாய்? இல்ல, நீதான் பேட் கேர்ள். நீ ரொம்ப நீ செல்ஃபிஷ். எப்படி என்ன செல்ஃபிஷ்னு சொல்லலாம்? அடுத்தவங்க வீட்டை கேக்குறவன் தான் செல்ஃபிஷ் தெரியுமா? என்னோட வீட்டை உனக்கு தர முடியாது, போ. அந்த வீட்டை கொடுத்தாதான் நான் விளையாடுறதுக்கு வருவேன். விளையாடலனா போ. இது என்னோட வீடு. இந்த பொண்ணுங்க எப்பவுமே இப்படிதான், நல்லா டிராமா பண்ணுவீங்க. எல்லா டிராமா, சுத்த டிராமா. யார பார்த்து நீ டிராமா பண்ணுவன்னு நான் சொல்லுவே? ஒண்ணுதான் சொன்னேன், நீதான் டிராமா சரி. பண்ண. நீதான் டிராமா கரெக்ட் சரி. விடு. சரி, வா இப்படி. என்ன பண்ணிட்டு இருக்க? பாருங்க ஆண்டி, என்ன அடிக்கிறா. ஸ்ரேயாஸ், நீ போய் சொல்லாத. சீதாமா, அவன் தான் முதல்ல என் கைய பிடிச்சு என்னை இழுத்தான். சரி, இவன் எப்படி போய் சொல்றான் பாத்தியா சீதாமா? என் வீடு வேணும்னு சொல்லி அவன் தான் என் கூட சண்டை போட்ட சீதாமா. நான் என் வீட்டை தர மாட்டேன், போ. நீங்க 2 பேரும் விளையாடினது போதும், விடுங்க. ஸ்ரேயாஸ், நீ வீட்டுக்கு போ. இப்படி சண்டை போடுறதா இருந்தா இனிமே நீங்க 2 பேரும் விளையாடவே வேண்டாம். ஸ்கூல் முடிச்சிட்டு வந்து படிங்க. நான் ஒன்னும் சண்டை போடல சீதாமா. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு என்னோட வீட்டை ரெடி பண்ணேன். அந்த வீட்டை போய் அவன் கேக்குறான். நம்ம வீட்டை யாருக்காவது தர முடியுமா? நம்ம வீடு நமக்கு மட்டும் தானே. நீ தான் சொல்லிருக்கல நம்ம வீட்ல நம்ம சேஃபா இருக்கலாம்னு. இவன் என்னடானா நம்ம வீட்டை கேட்டு சண்டை போடுறான். பேட் பாய். நான் ஒண்ணும் பேட் பாய் இல்ல, நீதான் ராட்சசி. ராட்சசி. யாரை பார்த்துட்டு ராட்சசன்? நீதான் ராட்சசி. நான் உன்ன சொன்னேன். வான்னு சொல்றல. இப்படி நீங்க சண்டை போட்டுக்கிட்டீங்கன்னா இனிமே விளையாடவே வேண்டாம். ஸ்கூல்ல விட்டு வந்ததும் வீட்ல தான் இருக்கணும், சரியா? நீயும் அப்படிதான் இருக்கணும். என் தப்பு எதுவுமே இல்ல சீதாமா. நான் இந்த வீட்டை யாருக்கும் தர மாட்டேன். இது என்னோட வீடு. விளையாட்டுக்கு கூட வீட்டை கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஆனா நிஜமாவே வீடு பறி போக போகுதுன்னு நான் அவளுக்கு எப்படி புரிய வைப்பேன்? இது என் வீடு சீதாமா, நம்மளோடது. என் வீட்டை நான் யாருக்கும் தர மாட்டேன். நம்ம வீட்டை நம்ம யாருக்காவது கொடுக்க முடியுமா சீதாமா? ராமா, ம் எம்ப்ளாயிஸோட பெனிஃபிட் ஸ்கீம் நிறைய இருக்குடா. அதே மாதிரி நம்ம கம்பெனில லோன் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குடா. உனக்கு என்ன தெரியணும்? லோன் வேண்டாம், ரொம்ப கஷ்டமாயிடும். கஷ்டமா? யாருக்கு? அது வந்து அட்வான்ஸா சாலரிஸ் கொடுக்குற மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ம், அப்படின்னா நம்ம எம்ப்ளாயிஸ்க்கு அவங்க சேலரியை விட அட்வான்ஸா அதிகமா பணம் கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இருக்கு. ஆனா யாருக்கு? சும்மா தெரிஞ்சுக்கதான், அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. இங்க பாரு ராம், நம்ம கூட வேலை பார்க்குற எல்லாரும் நம்ம குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி. அவங்க தேவைக்கு நாம உதவி செய்யறதுல தப்பே கிடையாது. பட் ஒன் திங், நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறது பிசினஸ். ஷோர் தாத்தா. சொல்ல வேண்டியது என் கடமை. உனக்கு தெரியாத விஷயம்னு எதுவும் கிடையாது. பிசினஸ்ல தனிப்பட்ட ஒருத்தருக்கு மட்டும் ஃபேவர் பண்ணக்கூடாது. கம்பெனி ரூல்ஸை நாம ஃபாலோ பண்ணி ஆகணும். நமக்கு வேண்டியவங்களா இருந்தா அவங்களுக்கு உதவி செய்யறதுல தப்பே இல்லை. பட் நான் உனக்கு சொல்றேன், நம்ம பண்றது பிசினஸ். எஸ் தாத்தா, I'll keep this in my mind. சரி தாத்தா, நான் போய் படுக்கிறேன். டேக் கேர். ராம் இந்த அளவுக்கு ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்றான்னா அது கண்டிப்பா ஒரு முக்கியமான ஆளா தான் இருக்கணும். நீ சரியான ஆளுக்கு தான் உதவி பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ராமா. எனக்கு வேண்டியவங்க கிட்ட யாராவது பேசினா அது எனக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படி இருக்கும்போது நான் காதலிக்கிற பொண்ணு கிட்ட எவனோ ஒருத்தன் பேசுறானா, எப்படி சும்மா இருக்க முடியும்? இங்க பாரு, உனக்கு இந்த ருத்ர பிரதாப்ப பத்தி சரியா தெரியாது. சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி ஏன்டா என்ன சாவடிக்கிற? சீதாவுக்கேத்த ராமன் நான் தான், வேற யாரும் வரக்கூடாது. உங்க பேரு ருத்ர பிரதாப் தானே சார்? ராம்னு சொல்றீங்க? அவளுக்காக எந்த அவதாரம் வேணாலும் எடுப்பேன். எனக்கு சீதா வேணும், அவ்வளவுதான். நீயும் உன் புருஷன் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கீங்க, அத மறந்துடாத. இவகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கணுங்கிறது என் தலை எழுத்து. அவ என்கிட்ட சரியா கூட பேசுறது இல்ல, எப்பவும் கிளம்புறதுலே குறியா இருக்கா. முதல்ல அவளை சரி பண்ண பாரு, இல்லனா
உன் புருஷனோட கேஸ பத்தி மறந்துரு. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க சார். நான் அவகிட்ட போய் பேசி அவளை ஹலோ ஹலோ ருத்ர பிரதாப் சார். ஹலோ பிரதாப் பிரதாப். தூ. என்கிட்ட ஒரு 8 லட்சம் இல்லாம போச்சே. இருந்திருந்தா 4 நாள்ல 12 லட்சமா மாத்திருப்பேன். சுலோச்சனா, இந்த சிமெண்ட் ஃபேக்டரியில இன்வெஸ்ட் பண்ணன்னு வச்சுக்க, நல்ல லாபம் கிடைக்கும்டி. 8 லட்சமா? பாத்ரூம்ல சீலிங் உடைஞ்சு கிடக்கு. 1 கிலோ சிமெண்ட வாங்கிட்டு வந்து அதை சரி பண்ண முடியல. இவரு சிமெண்ட் ஃபேக்டரியில இன்வெஸ்ட் பண்ண போறாராம். முதல்ல உன் தங்கச்சிக்கிட்ட போய் பேசி பாரு, இல்லனா அந்த லாயர் உன்னை கிழிச்சு தொங்க விட்டுருவான். என்னடி பேசுறது? அவகிட்ட போய் முதல்ல அந்த லாயரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. அவளால நம்ம மான மரியாதையே போச்சு. அதெல்லாம் மறந்துட்டியா என்ன? அப்படி இருந்தும் அவளை கட்டிக்கிறேன்னு ஒருத்த முன் வரதே பெரிய விஷயம். இது கூட கசக்குதா அவளுக்கு? ஒரு சின்ன குழந்தையோட ஒரு பொண்ணு தனியா இருந்தா இந்த சமூகம் அவளை விட்டு வைக்குமா சொல்லு? ஒரு குழந்தைன்னு இருந்தா அதுக்கு ஒரு அப்பான்னு ஒருத்தர் இருக்கணும்ல. நாளைக்கு யாராவது அவளோட அப்பா யாருன்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவா இவ? நீ முதல்ல போய் அவகிட்ட புரியுற மாதிரி பேசிட்டு வா. அவ என் மூஞ்ச பார்த்தாலே பேச மாட்டா. அவகிட்ட போய் நான் என்ன பேசுறது? சிரி கண்ணா, யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். தங்கம், இப்படி நீ கோச்சிட்டு உட்காந்தா எப்படி? இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. உனக்கு செல்லம் கொடுத்து நான் ரொம்ப கெடுத்து வச்சிட்டேன். சீதா, அவளை திட்டாதம்மா. ரொம்ப செல்லம் கொடுத்ததாலதான் இப்படி இருக்கா. அவ இனிமே யார் கூடவும் விளையாட போக வேண்டாம். ஸ்கூல்ல இருந்து வந்ததும் காமா ஹோம்ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்லயே தான் இருக்கணும். நான் வர வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். பாவம், அவனை எப்படி போட்டு அடிச்சா தெரியுமா? அப்பா அவன் செஞ்சது மட்டும் கரெக்டா? நீ வாயை திறக்காத. எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து பேசுற ராட்சசியா நீ? பாட்டி, நான் என்ன ராட்சசியா சொல்ல? நான் ஸ்கூல்ல இருந்து வந்து ஹோம்வொர்க் முடிச்சிட்டு தானே விளையாட போனேன். இனிமே நீ போக கூடாது, வீட்ல தான் இருக்கணும். அம்மா, அவளை அனுப்பாதீங்க. இனிமே நான் யார்கிட்டயும் சண்டை போட மாட்டேன். நான் விளையாடிட்டு வந்துடுறேன். அதான் வேண்டான்னு சொல்றேன்ல பாட்டி. நான் இதுக்கு அலோ பண்ண மாட்டேன். இதெல்லாம் அந்த ஸ்ரேயாசால வந்ததுமா. நம்ம சிரி சொன்னதை கேட்டு நடந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? நான் ஏற்கனவே அவன் கிட்ட ரூல்ஸ் சொல்லிட்டேன். ஆனா அவன் என்னோட வீட்டை தான் கேக்குறான். சரிதான். பாட்டியும் தாத்தாவும் சப்போர்ட் பண்ணா அவ திமிராதா பேசுவா. இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, வீட்டுக்கு கிளம்பு. நாளைக்கு நான் அலோ பண்ணுவியா? போக கூடாது. ப்ளீஸ் சீதாம்மா, நாளையில இருந்து நான் சண்டை போட மாட்டேன். ப்ளீஸ். நாளைக்கு கதையை நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப வீட்டுக்கு கிளம்பு. நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்க, நீ என்னடா? குழந்தைகிட்ட கோவப்படாத. ஓவரா செல்லம் கொடுத்ததாலதான் இவ இப்படி எல்லாம் நடந்துக்கறாமா? குழந்தைன்னா அப்படிதாம்மா இருப்பாங்க. சரிங்கப்பா, நான் கிளம்புறேன். சீதா, நான் இப்படி கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதம்மா. எங்க காலம் முடிஞ்சு போச்சு. வயசான காலத்தை எப்படியாவது நாங்க வாழ்ந்துருவோம். ஆனா சிரிக்கு வளர்ற வயசுமா. அவளோட உலகமே இந்த இடம்தான். உன் வீட்டை நீ காப்பாத்திக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கண்ணம்மா. எங்க வீட்டை நாங்க விக்கிறதுல எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லம்மா. அப்பா, இந்த விஷயத்தை பத்தி இனிமே என்கிட்ட நீங்க பேசாதீங்க. ஏமா இப்படி பேசுற? அத பத்தி பேசாதீங்கம்மா. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. லாயர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. இருந்தாலும் செலவு அதிகமாகுமேம்மா. லாயர் ஃபீஸ், கோர்ட் ஃபீஸ்னு நிறைய செலவு இருக்கும். இன்னும் தெரியாத செலவும் வரும். உன்னோட கஷ்டத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் உன்னோட அண்ணன் உனக்கு எந்த உதவியும் செய்யல. இந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் அவன் தானம்மா. போய் நீயாவது அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. அவரு எல்லாம் புரிஞ்சு நடந்துக்கிறவரா இருந்திருந்தா நான் ஏன் இவ்ளோ கஷ்டப்பட போறேன்? யாருமே இல்லாதவங்களுக்கு கடவுள் தான் துணை. எனக்கு துணையா ராமர் இருக்காரு. நிச்சயமா அவர் வழி காட்டுவாரு. சீதாமா, இது வரேன். சீதாமா,
தண்ணி சூடா இருக்கு, கை வச்சிராத. நான் வந்து உன்னை குளிப்பாடுறேன். சீதாமா, நானே குளிச்சிட்டு வந்துட்டேன். நீயே குளிச்சிட்டியா? ஆமா, நீயே சமையலையும் பார்த்துட்டு என்னையும் ரெடி பண்ணணும்னா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. நான் தான் இப்ப வளர்ந்துட்டேன்ல, எல்லாத்தையும் நானே இப்ப செஞ்சுப்பேன். எனக்கு இப்ப பொறுப்பு வந்திருக்கு தெரியுமா? ஓ அப்படியா? அது பொறுப்பு. சொல்லு. பொறுப்பா? இதுக்கப்புறம் நானே கேசர் ஆன் பண்ணிப்பேன், சுடு தண்ணி போட்டுப்பேன், தண்ணியோட சூடு சரியா இருக்கான்னு தொட்டு பாப்பேன். ரொம்ப சூடா இருந்தா கொஞ்சம் பச்சை தண்ணி சேர்த்துப்பேன், ரொம்ப சில்லுன்னு இருந்தா கொஞ்சம் சுடு தண்ணி ஊத்தி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். அப்புறமா கையில சோப் எடுத்து நல்லா தேய்ச்சு தேய்ச்சு. போதும், சோப்பு கரைஞ்சிர போது. நானே குளிச்சிட்டு வருவேன் சீதாமா. வெரி குட் செல்லம். அப்படினா நான் சாயந்தரம் விளையாட போலாமா? இப்பதான் புரியுது என்னடா இன்னைக்கு சிரி வித்தியாசமா நடந்துக்கறாளேன்னு. ப்ளீஸ் சீதாமா. இன்னைக்கும் நீ அவனை அடிக்க போறியா? நான் சண்டை போட மாட்டேன், புத்திமதி சொல்லுவேன். பார்க்கலாம். ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு சீதாமா. ஐயோ, தீஞ்சு போயிடுச்சு போல இருக்கே. ஷூஸ் நீயே போட்டுக்கிறியாமா பொறுப்பான பொண்ணே? ஓகே சீதாமா. குட் கேர்ள். ஹே, இன்னைக்கு நான் விளையாட போலாம். ஏ 2 டிஃபன் பாக்ஸும் இல்லையா? எனக்கு இருக்கிற பொறுப்பு கூட அவங்களுக்கு இல்ல. இன்னைக்கு மட்டும் கொண்டு வரல, அப்புறம் இருக்கு. 2 இல்ல 3 சீதாமா. அத்தை என்னோட பாக்ஸ கொண்டு போயிட்டாங்கல சீதாமா. என்னோட புது பாக்ஸ் இருக்குல, அத என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்துரு. ஹலோ கர்ண பரம்பரையே, என் பாக்ஸ தொலைச்சது உன்னோட ஃப்ரெண்டு தான். இதுக்கப்புறமா அவருக்கு லஞ்ச் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஐயோ பாவம் சீதாமா. பாக்ஸ் என் கைக்கு வர வரைக்கும் அவருக்கு லஞ்சே கிடையாது. ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணாத. சார், thank you. Here is the right procedure. சீதாவுக்கு salary advance கொடுக்க சொல்லி இன்னைக்கு சொல்லிடணும். ஐயோ, இப்பதான் நினைச்சேன் அதுக்குள்ளே கால் பண்ணிட்டா. டிஃபன் பாக்ஸ் கொடுங்க. மறுபடியும் டிஃபன் பாக்ஸ் எங்கன்னு கேட்டா, ஒருவேளை அதுக்காகவே கால் பண்ணியிருந்தா என்னன்னு சொல்றது? ஒருவேளை வேற ஏதாவது இருந்தா, என்னவா இருந்தா என்ன கால் அட்டெண்ட் பண்ணிடலாம். ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட். ஹே, ஹாய் மை டியர் லிட்டில் ஃப்ரெண்ட். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னாச்சு? காலங்காத்தால ஏன் ஞாபகம் வந்திருக்கு போல? எனக்கு இல்ல, என் அம்மாவுக்கு. எதுக்காக? நீ சீதாமா டிஃபன் பாக்ஸ் தொலைச்சிட்டியா? அது நீ எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்க ஃப்ரெண்ட். என்னாச்சு? அவ்வளவுதான், சீதாமா உன்னை சும்மாவே விட மாட்டாங்க. நீ என்ன தப்பு பண்ணாலும் சீதாமா மன்னிச்சிடுவாங்க. ஆனா டிஃபன் பாக்ஸ் தொலைச்சா மட்டும் விடவே மாட்டாங்க. பயங்கரமா கோவப்படுவாங்க. அவங்களுக்கு கோவம் வந்தா என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. ஃப்ரெண்ட், நீ என்ன ரொம்ப பயமுறுத்துற தெரியுமா? ஃப்ரெண்ட், நான் உண்மையை தான் சொல்றேன். ஒரு நாள் என்னாச்சுன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்? என்ன ஆச்சு? ஒரு நாள் இப்படிதான் நானும் ஸ்கூல்ல டிஃபன் பாக்ஸ மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம்? அப்ப சீதாமா என்ன வீட்டுக்குள்ள கூட சேர்க்கவே இல்ல. எது இவ்ளோ சின்ன விஷயத்துக்கா? நானும் இதே மாதிரி இந்த சின்ன விஷயத்துக்கு நீ ஏன் இவ்ளோ கோவப்படுற சீதாமான்னு கேட்டேன். அப்ப அவங்க என்ன செஞ்சாங்கன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்?
கைய பிடிச்சு தரேன்னு இழுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க ஃப்ரெண்ட். ஸ்கூல லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் என்னாச்சு? சீதம்மாவோட கோவம் அப்ப கூட குறையவே இல்ல. லாக்க ஓபன் பண்ண சொல்லி டிஃபன் பாக்ஸ எடுத்துட்டு வந்தாங்க தெரியுமா ஃப்ரெண்ட்? ஜாக்கிரதை, எங்க சீதம்மா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஆமாமா, ரொம்ப டேஞ்சரஸ் தான். அட கடவுளே. சரி சரி, பை ஃப்ரெண்ட். பாய்.